அமரன் படத்துல ஒரு துப்பில்லையான்னெல்லாம் கேட்கிறோம். அவ்வளோ பெரிய ஆர்மி ஆபீசரை பத்தி படம் எடுக்கிறாங்க. அவர் பிராமணர்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க கேடு? அந்த சமுதாயத்தை சித்தரிக்க துப்பு இருக்கணும், தைரியம் இருக்கணும், தைரியம் இருக்கணும். சார் 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 ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சந்தோஷ் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமா போயிடும் சார், ப்ளீஸ். நான் டைரக்டரையோ ஆர்டிஸ்டையோ கேட்கல, நான் கேட்ட கேள்வி டைரக்டா அட் தி ப்ரொடியூசர் மிஸ்டர் கமல்ஹாசன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கமல்ஹாசன் என்ன பண்ணுவாரு? யார் ப்ரொடியூசர் படத்துக்கு? ப்ரொடியூசர்ங்கிறது காசு கொடுக்கறவங்க. ஒரே விட்டுலாமா? படம் எடு. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? பெரும் பொறுப்பு, முழு பொறுப்பு இருக்கிற இயக்குனரை இந்த கேள்வி நீங்க கேட்கல. அவங்களுக்கு பங்கு இருக்கு. சாரி, படம் டைரக்டர் பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு, சாரி. படம் டைரக்டர் பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு, சாரி. பேர் கூட தெரியாம, அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு நான் கலாச்சிருக்கீங்க. யாரா தெரியாதுங்க. இந்தியாவில பிறந்த ஒரு சாதாரண ஒரு பையன். ஒரு நிமிஷம், இந்த படம் ஃபிக்ஷனா பயோபிக்கா? பயோபிக். பயோபிக்னா காட்ட வேணாமா? காட்டலையா? பிராமினன் காமிச்சாங்களா? காட்றா. நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன். நீ காட்டுன்னு வேற சொல்ற. காட்றா. பிரம்மன் சொல்லுவாங்க கிரியேட்டிவிட்டிக்கு. இவ்வளோ பிரெயின்ஸ் இங்க இருக்கு. தி பெஸ்ட் பிரெயின்ஸ் இன் தி வேர்ல்ட் இருக்கு. தி பெஸ்ட் பிரெயின்ஸ் இன் தி வேர்ல்ட் இருக்கு. சோ பிரம்மன் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணு இல்லைன்னு நானும் நினைக்கிறேன். கிரியேட்டிவிட்டிக்கு பேர் போன இந்த பிராமின் கம்யூனிட்டி இன் தி வேர்ல்ட், இட்ஸ் தி சுப்ரீம் கம்யூனிட்டி இன் தி வேர்ல்ட். தேர் இஸ் நோ டவுட் அபௌட் இட். பிராமணாளா இருக்க என்ன ஒசத்தின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம் இல்லையோ? கற்பூர புத்தி. ஆனா அப்படிதான் இந்த சமுதாயம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. இங்க நல்லவன் கெட்டவங்கிறது பிறப்ப வச்சோ ஜாதியை வச்சோ கிடையாது. அவன் வளர்ற விதத்தை வச்சும் வளர்ப்ப வச்சும் தான் இருக்கு. இதுக்கு மேல ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனாலதான் இவர் ட்ரை பண்ணாரு. ஸ்டடியிங் அஸ்ட்ராலஜி அவங்க என்ன சொல்றாங்கன்னா 9ங்கிறது செவ்வாய் கிரகத்தோட நம்பராம். சோ கரெக்டா 9 மணிக்கு 9 நிமிஷம். அதாவது கலசத்தை நடுவுல வச்சு சுத்தி அரிசி மணிகளை கொட்டணும்னா இந்த விளக்கையோ கேண்டிலையோ லைட்டையோ காமிக்கும் போது 9 + 9 18, அந்த பவர் டபுள் ஆகுது. சோ அந்த பவர் டபுள் ஆகும்போது பல கோடி முறை பரவி அந்த சக்தி பீடமாக மாறும்போது அதை இடி மின்னல் தாக்கி அது மேலும் சக்தியாகி மனசுல இருக்கிற பலம், ஆத்ம பலம் and a lot of positivity create ஆகும். சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு வருது, பார்த்தாலே ஜோக்கர் நீங்களா. இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக ஒரு ராணுவ வீரனுடைய கதை, அவருடைய காதல் பத்தின கதை. ஒரே நிமிஷம். ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டீங்க, அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களா நீங்க? முகுந்த் வரதராஜன் died for the country. He is also a Brahmin. சொல்றதுல என்ன பிரச்சனை? ஏன் இப்படி அடையாளப்படுத்தலைங்கிறதுல ஒரு வருத்தம் இருக்கு. எப்படி அடையாளப்படுத்தி இருக்கணும்? பாஷை, ஸ்லாங் எப்படி காணும்? கண்டிப்பாக. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? எச்சக்கால முண்டமே உனக்கு என்னடா வந்தது? நீ ஒரு கிறிஸ்துவ கைக்கூலி ஒக்கால ஒளி. உனக்கு இது கடைசி எச்சரிக்கை. இனிமேலே எங்க இந்து சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் நீ புரிய வாய் திறந்த உமால உன சாவடிச்சு நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். உன் சூத்திர கட்டி வந்து நீ உட்கார முடியாம சாவ. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஹிந்துங்கிறதுல ஹிந்து பிராமின் ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வந்தாரு. நம்ம ஏன் தனிச்சு நம்மள பிரிச்சுக்க பார்க்கணும்? நான் பிரிக்கல, பெருமைப்படுறேன். நான் பிரிக்கல. of course எனக்கு பெருமை. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இந்தியன், தமிழன், அதுக்கப்புறம் என் ஜாதியில பிறந்ததை பத்தி பேசுறதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். குச்சமே இல்ல. கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்கன்னு சொல்றது இந்த பெருமையினால தானோ? உங்க அத்தனை பேருக்கும் இருக்கிற இந்த மிகப்பெரிய தவறான ஒரு மைண்ட் செட். பிராமணர்கள்னா நாங்க உயர்வானவர்கள் நாங்களே நினைச்சுக்கிறோம். நான் அப்படி சொல்லவே இல்லை. வலிமை, பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி, ரொம்பவே ஜாஸ்தி. எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட முடிஞ்சா மோதிப்பா. நான் மத அருந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு.
நான் பொய் சொல்ல மாட்டேன். டெல்லிக்கு போனோம் நானு தம்பி, இன்னொரு நிலையத்துக்கு வரும்போது சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. அப்புறம் அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? நான் மத அருந்த மாட்டேன். என்ன நீ நேர்மை? இதுதான் நேர்மை, இதுதான் நேர்மை. மேடையில பேசும்போது மது அருந்தாதீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இரவு வந்து அறையில வந்து தூங்கும்போது மது அருந்தாம தூங்குறது தான் நேர்மை. போராட்டம் செஞ்சாரு, மதுவிலா தமிழகம்னு சொன்னாரு. இதனாலதான் நான் ஒரு கோட்டே போட்டேன். மது ஒழிப்பு மதுத்தடைன்னு பேசின சீமான் இப்ப பப்ளிக்ல குடிச்சிட்டு பேசுறாரு. இப்படி இருக்கிற அவரால நாளைக்கு எப்படி மதுவிலா தமிழகத்தை உருவாக்க முடியும்? சட்டப்பேரவையே ஒழுங்கா இயங்குதாங்கிறது. நான் மத அருந்த மாட்டேன். எவ்வளவு இப்போ அது ஒரு குவார்டர் ஒரு ஆஃப் இருக்குமா? இல்ல வளர ஆரம்பிக்கல குடிச்சிட்டு ஒவ்வொரு நாள் நைட்ல மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன். சீமான் தேன்மொழி விரும்பினாரு. தேன்மொழிக்கும் சீமானுக்கும் நிச்சயத்தம் நடந்துச்சு. தேன்மொழியை சீமான் கழட்டி விட்டாரு, விஜயலட்சுமி கழட்டி விட்டாரு. திருத்தடி சீமானுடைய அப்பா பாரதிய ஜனதா என்ன பண்றாரு, தேன்மொழியை வச்சுட்டு எந்த விஷயமும் வெளியே லீக் பண்ணாத மாதிரி யோசிச்சு பாருங்க. தேன்மொழி வெளியே விட்டா என்ன ஆகும்? இந்த கருப்பையனை ஏமாத்திட்டான். வீட்டுல அரிசி கழுவிட்டு இருந்த அலமேல கடா முருக அலக்கழிச்சிட்டான். நான் இலங்கை சேர்ந்த ஒரு ஈழ பெண்மணி விதவைதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாரு. அந்த பொண்ணு தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாங்க, அந்த துக்கத்துல துன்பத்துல துயரத்துல இருக்கிறாங்க. அந்த பெண்மணி போராளியா இருந்துக்கிறான். அதுக்கு இடையில வந்து இந்த காதல் மண்ணாங்கட்டி மயிரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அது ஒரு போராளியா அந்த பொண்ணு பயணிக்குது. ஆனா மானங்கட்ட வெக்கம் கட்டவங்க என்ன பண்ணா, சீமானு அந்த இடத்துல காதல் வேணும், அந்த பொண்ணை காதலிக்கணும், அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு பேசிக்கிறாரு. அது ஒரு மறுவாழ்வு கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாங்கிற இடத்துலயும் இருக்கலாம் இல்லையா? மாமாவிலையா பாத்தீங்க? ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சண்டா, அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா சொல்லிக்கோ. விஜயலட்சுமி கருப்பு கரிசி கண்ணகி மாதிரிங்க அந்த பொண்ணு. இன்னைக்கு இருக்கும் யாரும் கல்யாணம் பண்ணாம உட்காந்துக்கிறாங்க சீமானுக்காக. கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன். இருபத்தி நூற்றாண்டுல உங்களை மாதிரி படிச்ச இளைஞர்கள்லாம் சாதி பேசிக்கிட்டு தெரிஞ்சா நாடு எப்படியா உருப்படும்? முதல்ல அதை விட்டு வெளியில வாங்க. ரோஷினி சிவநாடார் பொண்ணு, ஏன் நீங்க ரோஷினி நாடார்னு போட்டிருக்கீங்கிறதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கா பாரு. நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன்? நாங்க என்ன தொழில் செஞ்சோம், நான் எங்க பூர்வீகம் எது, நாங்க வேறு எது, என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு அதுல ஒண்ணு இழிவு இல்லையேன்னு எழுதி வச்சிருக்க. பெரிய கட்டுரை, இதுல என்ன இழிவு இருக்கு? அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம், கூட்டையும்